அவர்கள் நல்ல முறையிலே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கல்வி கொடுத்து நல்ல முறையிலே அவர்களை கரை சேர்க்கக்கூடியவரும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்பதாக 2 விரல்களை இணைத்து சொல்லி காட்டி நம்ம ஜமால் முகமது காலேஜினுடைய பவுண்டர் என்ன செஞ்சாரு? பிளாங்க் செக் கொடுத்தார். நம்மளா இருந்தா அதிகபட்சமா ஒரு 5000 10,000 எழுதி கொடுப்போம். வெற்றி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد. بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகி நம் அனைவரின் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருநபி கண்மணி ஹாத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை தன்னால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு உயர்தரமான உன்னதமான நோக்கத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பி வைத்தான். பல நபிமார்களை அனுப்பி வைத்த போதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இறுதி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி தன்னுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி அல்லாஹு தஆலா அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இறுதி தூதரின் மூலமாக இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சம் உள்ள வரை வாழும் மக்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை, நல்லதொரு முன்மாதிரியை தன்னகத்தை கொண்ட ஒரு தூதர் தான், இறை தூதர் தான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திய மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம்! அல்லாஹ் அக்பர். வரிசையாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே செல்லலாம், பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே பலதரப்பட்ட வழிகாட்டுதல்களையும் பலதரப்பட்ட மாற்றங்களையும் உருவாக்கிவிட்டு சென்றவர்கள் தான் கண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் பல நாடுகள் இருக்க, குறிப்பாக தேர்ந்தெடுத்து அரபுலகத்தில் இறுதி தூதரை அல்லாஹ் முடிவு செய்து அனுப்பியதனுடைய காரணத்தை பார்க்கும் பொழுது, அந்த அரபுலக மக்களுடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு மிருகத்தை விட கேவலமாக இருந்தது. மிருகத்தை விட கேவலமாக இருந்தது. சக மனிதனை மனிதனாக அவர்கள் பார்ப்பது கிடையாது. அவர்களுக்கு மத்தியில் இனவரி இருந்தது, மொழிவரி இருந்தது. எல்லா விதத்திலும் அவர்கள் பாகுபாடு பார்த்து பார்த்தே பழக்கப்பட்டவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களை, அந்த மக்களை ஆள்வதற்கு கூட யாரும் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு மத்தியில் எப்பேற்பட்ட கொடூரமான குணம் இருந்தது தெரியுமா? பகை என்று வந்துவிட்டால் அந்த பகையை ஒரு எல்லை வரை என்று அவர்கள் முடித்துக் கொள்ள மாட்டார்கள். தனக்கு பிறகும் அந்த பகை தொடர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். தனக்கு ஒருவர் அநீதி இழைத்து விட்டார் என்று சொன்னால் பதிலுக்கு பழிக்கு பழி. இவர் அவரை வாங்குவார், அவர் அவருடைய மகன் இவருடைய மகனை வாங்குவார், இவருடைய மகன் அவருடைய மகனை வாங்குவார். இப்படி பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய அந்த கொடூர செயல் என்பது அன்றைய அரபுலகத்தில் மிக பிரபல்யமான ஒன்று என்று சொல்லலாம். இது மட்டுமா? அல்லாஹ் அக்பர். பெண்களை அவர்கள் ஒரு போகப் பொருளாக மட்டுமே பயன்படுத்தினார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே பெண்களை அவர்கள் என்ன செய்வது கிடையாது, அது ஒரு உயிர் என்று கூட அவர்கள் பார்ப்பது கிடையாது. அதனுடைய உச்சகட்ட செயல்பாடுதான் பெண் குழந்தையை பிறக்கும் பொழுது துடிக்க துடிக்க உயிரோடு மண்ணில் புதைக்கக்கூடிய ஒரு பாதக செயல். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனா நம்ம இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் எங்க கள்ளிப்பால் கொடுத்து கொள்ற ஒரு ஊரு தெரியாது. அந்த ஊரு சிலம்பட்டி. கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஊரு. நல்ல விதை நல்ல தூக்கி தொண்டையில தூக்கி போட்டு அந்த குழந்தையை சாகடிக்கிறது. இப்படி பெண் குழந்தைக்கு அரபுலகம் மட்டுமல்ல, உலகத்தில் பல பகுதிகளிலே அநீதி இழைக்கப்பட்ட ஒரு தருணம். எவ்வளவுதான் அந்த குழந்தை அழகாக இருந்தாலும், நம்மெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு வீட்டுக்கு வரும்போது அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள்லாம் மறந்து போயிடும். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சுபாவத்தை இப்ப கொடுத்திருக்கிறான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அவருடைய முகமே கருத்து சுருங்கி போயிருமா. பொம்பளை பிள்ளைய பிறந்து போச்சு. இன்னைக்கு அப்படி சில மாமியார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. மருமக பொம்பளை பிள்ளை பெத்துட்டா, பெத்திருக்கா ஒரு பொட்ட பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி எகத்தானமா ஏளனமா பேசக்கூடிய அந்த பழக்கம் இன்றளவு நம்முடைய குடும்பங்களில் சமூகத்தில் குறையோடு கிடக்குகிறது. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த அரபுலகத்திலே அந்த மக்களிடத்தில் இருந்த குணங்களில் ஆக கொடூரமான குணங்கள் பல. அதில் ஒவ்வொன்றாக பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனை மிருகத்தை விட கேவலமாக நடத்துவது, மனிதனை மனிதனையே அடிமையாக ஆக்குவது, பெண்களை மதிப்பது கிடையாது, அவர்களை அந்த குறிப்பிட்ட அசுத்தமான காலங்களிலே அவர்களை மாதவிலக்கு காலங்களிலே செய்யக்கூடிய கொடுமைகள் எந்த அளவிற்கு தெரியுமா? சொன்னால் ஜீரணிக்க கூட முடியாது. தந்தையோடு வாழ்ந்த அந்த பெண், தந்தை இறந்து விட்டால் இவர் போய் அடுத்து அந்த பெண்ணோடு வாழ்வாராம். அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான குணம் படைத்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். பெண்களுக்கு சொத்தில் உரிமை கிடையாது, பெண்களுக்கு என்று எந்த ஒரு தனி சிறப்பும் கொடுப்பது கிடையாது. ஏன் நம்ம நாட்டில் இருந்துச்சா இல்லையா? மேல் ஜாதி கீழ் ஜாதி. அன்றைய காலகட்டத்திலே கீழ் ஜாதியில் உள்ளவர்கள் ஜாக்கெட்டு கூட போடக்கூடாது என்ற நிபந்தனையோடு அடிமைகளாக கொத்தடிமைகளாக வாழ்ந்தார்களா இல்லையா? செருப்பணிந்து செல்லக்கூடாது. ஆனால் இந்த இவ்வளவு பெரிய மாற்றம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் மூலமாக கிடைத்த ஒரு மாற்றம் இந்த உலகத்திற்கு. இன்று ஏகப்பட்டவர் என்ன செய்யலாம்? நாத்திகம் பேசுறங்கிற பேர்ல எல்லாரும் ஒன்றுதான் என்று பேசலாம். ஆனால் அதற்கு ஆரம்பத்திலே விதைத்தவர்கள் யார் என்று சொன்னால் நமது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் வந்ததற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் மாற்றங்கள் என்ன? நாயகத்தின் காலத்திலும் மனிதனை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுதான்.
ஆனால் அதனை அடித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நபிகளார் கையாண்ட யுக்திகள் பல உண்டு. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹபஷி நீக்ரோ இனத்தை சார்ந்தவர்கள் தான், அடிமையாக இருந்தவர்கள் தான். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த சிகப்பு நிற அரேபியர்களுக்கு மத்தியிலே அந்த கருப்பு நிற அடிமையான பிலால் ரலியல்லாஹு அவர்களை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தி காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு உச்சபட்சமாக மேன்மைப்படுத்தி காட்டினார்கள். எப்படி? ஃபத்தேஹ் மக்காவிலே மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை காபாவின் மேலே ஏறி நின்று கொண்டு இறை வணக்கத்திற்கான அழைப்பை விடுவிக்க செய்தார்கள். எந்த அளவிற்கு அந்த முக்கியமான பணியை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஏதேனும் தவறிழைத்து விட்டால், யார் ரசூலுல்லாஹ் இது போன்று தவறு நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த நடந்துவிட்ட தவறுக்கு பரிகாரமாக, கஃபாராவாக, குற்ற பரிகாரமாக செய்ய சொல்வது எது தெரியுமா? நீங்கள் ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடுங்கள். எங்கேயாவது யாரோ ஒரு மனுஷன் அடிமையா வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த அடிமை மனிதனை அவருக்கு என்ன விலைன்னு சொல்லி அந்த விலையை ஓனருக்கு கொடுத்து அவரை என்ன செய்யுங்க, நீங்க வாங்கி இனிமே நீ சுதந்திரமானவன், யாருக்கு அடிமை கிடையாது என்று உரிமை விடுங்கள் என்ற ஒரு விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல தடவை பல சந்தர்ப்பங்களில் சொல்லி செய்து காட்டினார்கள். அல்லாஹு அக்பர். மனிதர்களுக்கு மத்தியிலே மொழி வேறுபாடு நிச்சயமாக இருக்கவே கூடாது. இன வேறுபாடு அறவே இருக்கக்கூடாது. இஸ்லாத்தில் அதற்கு இடமே கிடையாது. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்கள் விஷயமாக சொல்லும் பொழுது ஆரம்பித்தார்கள். பெண் குழந்தை பெற்றுவிட்டால், ஒரு குழந்தை அல்லது 2 பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டால் அவர்கள் நல்ல முறையிலே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கல்வி கொடுத்து நல்ல முறையிலே அவர்களை கரை சேர்க்கக்கூடியவரும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்பதாக 2 விரல்களை இணைத்து சொல்லி காட்டி பெண் குழந்தையினுடைய மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நேரத்தில் நம்ம குடும்பங்களிலேயே நம்ம கூட பிறந்த சகோதரிகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாத தீட்டினுடைய காலகட்டத்திலே அவர்களை வீட்டில் ஓரத்திலே தனி பாய் கொடுத்து, தனி தலைவாணி கொடுத்து, தனி தட்டுகளை கொடுத்து நீ அங்கேயே இருந்து சுத்தமாற வரைக்கும் இருந்துக்கோ என்பதாக சொல்லக்கூடிய சூழல்லாம் நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் அளவிற்கு நபிகளார் செய்த புரட்சி என்ன தெரியுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவருடைய மடியின் மீது தலை வைத்து படுப்பார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் அன ஹாயிலி, நான் ஹைலா இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹைல் உன்னுடைய மடியில் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஆயிஷாவே என் தலைக்கு என்ன தேய்ச்சி விடுனாங்க. எல்லாம் ஒரு அர்த்தத்தோடு சொல்றாங்க. அப்பையும் சொல்றாங்க நான் ஹைலா இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஆயிஷாவே ஹைல் உனது கரங்களில் இல்ல, தலைக்கு எண்ணெயை தேய்ச்சி விடுனாங்க. இதுல பல விஷயங்கள். கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்று நாட்கள் அவர்கள் தீண்ட தகாதவர்களுக்கு உண்டான நாட்கள் அல்ல. அவர்கள் தொழுவதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு அங்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றதே தவிர அவர்கள் அசுத்தமான காலகட்டங்களிலே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது, குர்ஆன் ஷரீஃபை தொழுவது கூடாது, மற்ற எல்லா திக்ர் செய்வது, தஸ்பீஹ் செய்வது, ஸலவாத்துக்களை சொல்வது, மாஷா அல்லாஹ், குடும்ப வேலைகளை சமைத்து கொடுப்பது, நம்முடைய உடைகளை எடுத்து கொடுப்பது என்று எல்லா செயல்களையும் செய்யலாம் என்று இந்த பெண் இணக்கத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி சென்றார்கள். அது மட்டுமா, பெண்களுடைய சம்மதம் மிக மிக முக்கியம். ஒரு பெண் ஒரு ஆணோடு திருமணம் முடித்து வைக்கும் பொழுது மாப்பிள அல்ஹம்துலில்லாஹ் சம்மதம் சொல்லிடலாம். ஆனா சொன்னதுக்கு பிறகு பெண்ணு வேண்டாம் அப்படின்ட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் இதுக்கு ஒத்துக்கிறலன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா அதே சமயம் மாப்பிள நான் ஒத்துக்கிறலன்னு சொன்னா விடமாட்டோம். ஏன் காரணம் கேட்போம். மார்க்கம் சொல்லுது பெண்களுக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இணைந்து வாழும் பொழுது உங்களுக்கு மத்தியில பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, உங்களுக்கு மேல் சண்டைக்கு மேல் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. இது சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை துணி கூட என்ற நிலைமையிலே
நீங்கள் அவர்களை அதிகாரத்தை கொண்டு ஆம்பளடி என்பதாக சொல்லி மனைவியை அடிமைப்படுத்த, மனைவியை கொடுமைப்படுத்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? எப்படி நமக்கு மனைவி பிடிக்காவிட்டால் தலாக் என்று சொல்லும் முறையை ஒரு நிபந்தனையோடு கொடுத்திருப்பதை போல பெண்ணுக்கும் என்ன செய்திருக்கிறது? ஹுலா என்ற ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். உரியவரிடத்தில் முறையிட வேண்டும், அதை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் சமாதானங்கள் பல செய்து வைக்கப்பட வேண்டும். அதையும் தாண்டி இவரோடு என்னால் வாழ இயலாது என்று ஒரு பெண் முடிவெடுத்ததற்கு பிறகு வலுக்கட்டாயமாக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. முழுமையாக அந்த பெண் கணவனிடமிருந்து என்ன பெற்றுக் கொள்ளலாம்? ஒலா என்ற மன விலக்கை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு இந்த பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணவனை இழந்தவர்கள் அல்லது கணவனால் தலாக் விடப்பட்டவர்கள், இவர்களுடைய மறுமணம் சம்பந்தப்பட்ட செய்தி. அல்லாஹு அக்பர். உணர்வு என்பது ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒன்றுதானே? உணர்ச்சி என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றுதானே? ஆணுக்கு எப்படியெல்லாம் உணர்வு ஏற்படுமோ அதே மாதிரி பெண்ணுக்கும் சில சந்தர்ப்பங்களில் உணர்வுகள் ஏற்படத்தானே செய்யும். அப்ப நிக்காஹுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு கணவன் இறந்து விட்டால் விதவையாக இருக்கக்கூடியவர் அல்லது கணவனை விட்டு தலாக்கின் மூலமாக அல்லது ஹுலாவின் மூலமாக பிரிந்து விட்ட ஒரு பெண் மீதமுண்டான காலமெல்லாம் நீ இப்படியேதான் வாழணும் என்று சொன்ன அந்த காலகட்டத்திலே இன்னும் ஒருபடி இந்தியாவில் கொஞ்சம் அதிகம். எப்படி? புருஷன் இறந்துட்டா அவனை கொண்டு போய் தீயிட்டு எரிக்கக்கூடிய அதே நெருப்புல இந்த மனைவி என்ன செய்யணும்? போய் உடன்கட்ட ஏறி போய் செத்துறணும். இந்த மாதிரியான ஒரு உச்சகட்ட அத்துமீறல் பெண்ணினத்தின் மீது நடந்த சமயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கம் தான் என்ன செய்தது? உங்களுக்கு என்று ஒரு மறு வாழ்க்கை உண்டு, ஒரு மறு மலர்ச்சி உண்டு, நீங்கள் மறுபடியும் இன்னொரு நிக்காக செய்து கொள்ளலாம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அவர்கள் முடித்த முதல் நிக்காகவே ஒரு விதவை பெண்ணைத்தான். அல்லாஹு அக்பர். வழிகாட்டக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை கடைபிடிக்கிறார்களா என்று பல தலைவர்களை நாம் அலசி பார்த்தோம் என்று சொன்னால் சொன்னதை கடைபிடித்து வாழ்ந்த ஒரே தலைவர் என்ற பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம் நமது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப பெண்களுக்கு நல்லா சாப்பிடு, நல்லா ட்ரெஸ் கொடுத்து அதோட முடிச்சுக்கோ, இந்த சொத்துல பங்கு கேட்கிற பழக்கம் மட்டும் வச்சுக்கிறாத என்று சொல்லப்பட்ட காலம். பெண்களுக்கும் சொத்திலே பங்குண்டு என்ற விஷயத்தை இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அல்லாஹு அக்பர். பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்ற விஷயத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். அதே போல பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்வி, அடுப்படியில் இருக்க பிள்ளைக்கு எதுக்கியா படிப்பு அப்படின்னு சொன்ன நமக்கு மத்தியில பெண்களுக்கும் கல்வி அவசியம், பெண்களுக்கும் என்ன அவசியம்? கல்வி அவசியம் என்ற ஒரு உணர்வை உணர்த்தியது இஸ்லாமிய மார்க்கம். இன்று பெண்கள் பல துறைகளிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாஷா அல்லாஹ். ஈராக் போன்ற நகரங்களிலே சயின்டிஸ்டுகளா இருக்கிறாங்க, மருத்துவர்களா இருக்கிறாங்க, ஆசிரியர்களா இருக்கிறாங்க, செவிலியர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபா பெண்மணிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியினுடைய விளைவு என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அடிமட்டத்தில் கிடந்த மக்களுக்கு இது போன்ற சட்டங்களை கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று நாம் பேசிக் கொள்கின்றோம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் என்று ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தை கொண்டாடி மகிழ்கின்றோம் தான். இந்தியா ஆங்கிலேயரிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலகட்டத்திலே மக்களுக்கு மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்தி நாம் இப்படி அவர்களுக்கு அடிமையாக கிடக்கக்கூடாது, நமக்குண்டான உரிமையை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வை மக்களுக்கு மத்தியிலே விதைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது வரலாறுகள் மறைத்தாலும் கூட சத்தியம் அதுதான், சத்தியம் அதுதான், உண்மை அதுதான். இன்று வரலாற்று திரிவு நடக்கலாம்,
வரலாற்றை புரட்டி போட்டு கூட சரித்திரங்களை என்ன செய்யலாம், அவர்கள் உருவாக்கலாம். ஆனால் சில விஷயங்களை மறைக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. அந்த அடிப்படையிலே இந்த சுதந்திரத்திற்காக மக்களுக்கு மத்தியிலே இது போன்று மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய உலமாக்களின் மூலமாக மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி ஏகப்பட்ட உலமாக்கள் என்ன செய்தார்கள், ஜிம்மா பிரசங்கத்தின் மூலமாக மக்களுக்கு அந்த விடுதலை உணர்வை ஏற்படுத்தி மக்களை எல்லோருக்கும் முன்பாக முன்மாதிரியாக நின்று சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் தான். இதற்கு விதை விதைத்தவர்கள் யாரு? நமது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 ரபீஉல் அவ்வல் பிறை 1 ஒரே நாளில் வந்து சேருகிறது. எனவேதான் நாம் இந்த சப்ஜெக்ட் பேசுறதா இந்த சப்ஜெக்ட் பேசுறதான்னு பார்க்கும்போது எதை பேசினாலும் முதல்ல ரசூலுல்லாஹ் பேசினா தான் அது நிறைவு பெறும். அப்ப ரபீஉல் அவ்வல் மாதம் இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 1 பிறக்கவிருக்கிறது. நாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை, குறுகிய காலகட்டத்திலே மிகப்பெரிய சாதனை, 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களால் சாதிக்க இயலாததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையை காட்டி நிகழ்ந்தவர்கள் தான். அவர்கள் சென்று பயணப்படாத தேசங்களுக்கெல்லாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாம் பரவியது. தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தேசத்தை இந்த உலகத்தில் காட்ட முடியாது. அந்த அளவிற்கு மாற்றார்களுக்கு சொந்தமான தேசமாக இருந்தாலும் கூட அங்கும் கூட ஈமான் கொண்டவர்கள், கலிமா சொன்னவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நம்பி ஈமான் கொண்டவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இருந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய இருப்பை பிறருக்கு உணர்த்தி நேர்வழியை காட்டி அவர்களுக்கு ஹிதாயத்துக்காக துஆ செய்வார். இவர் நடவடிக்கையின் மூலமாக பிறருக்கும் அந்த தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருப்பார். இது நாயகத்துடைய வழிமுறை. சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கூட இருந்தோம், போர் செஞ்சோம், ஈமான் கொண்டுட்டோம் சொல்லி அவர்கள் அதற்கு பிறகு தம்முடைய எஞ்சிய காலகட்டத்தை அந்த அரபுலகத்திலேயே கழித்து முடிக்கவில்லை. சஹாபாக்கள் தங்களுடைய வாகனங்களிலும் கடலிலும் பாலை வனங்களிலும் காடுகளிலும் திரிந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சென்று ஈமானுடைய வாழ்க்கை வாழ்ந்து வழிகாட்டி அவர்களை அழைப்பு கொடுத்தார்கள். சும்மா வாயளவுல இல்ல, தாவத்துடைய பேச்சு மட்டுமல்ல, அந்த தீனியாத்தியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி பிறரை இழுத்ததின் மூலமாகத்தான் இன்று நாம் அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடிய, அல்லாஹுடன் மட்டுமே உதவி தேடக்கூடிய, நாயகத்தை உயிரையுடன் நேசிக்கக்கூடிய ஒரு உம்மத்தாக, ஒரு சமுதாயமாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைய தினம் அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம். இல்லை என்றால் என்ன நடக்கும்? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. அல்லாஹு அக்பர். அன்பிற்கிற பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக, நம்முடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக, விடுதலை தாகத்தை, அந்த உணர்வை மக்களுக்கு மத்தியிலே ரொம்ப வேகமாக பரப்பியதோடு மட்டுமல்லாமல் செல்வ சீமான்களாக இருந்தவர்கள் தங்களுடைய செல்வங்களை அர்ப்பணித்தார்கள், உயிரை அர்ப்பணித்தார்கள், தங்களுடைய நேரங்களை அர்ப்பணித்தார்கள். பொதுவாகவே இந்தியாவில் சில சுதந்திர போராட்ட தியாகிகளை என்ன செய்யறாங்க, பெயர் கூறி அவங்களை பெருமைப்படுத்துறாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல வரல, அதை குறை சொல்ல வரல. ஆனால் நன்றியை யார் மறக்க கூடாது அல்லவா? இன்று அவர்கள் மறந்து விட்டாலும் கூட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிப்போச்சு. இது சொல்லி காட்டுறதுக்காக இல்ல, நாளடைவில் இப்படியே போனா அடுத்தடுத்து வரக்கூடிய என் பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு முஸ்லிம்களுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லை போலப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அச்ச உணர்வுல நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? இந்த இந்தியாவின் சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக அர்ப்பணிப்பு செய்தவர்களின் பட்டியலை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம். வ.உ.சி. சிதம்பரனார், வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழர், கப்பல் ஓட்டுனர், தப்பே இல்லை, பொய்யும் இல்லை, வரலாற்று உண்மைதான். ஆனால் அந்த கப்பலுக்கு முதலீடு செய்தவர் யார்? அந்த கப்பலுக்கு முதலீடு செய்தவர் யார்? சுதந்திர போராட்டத்திற்காக நிதி வசூல் செய்யும் பொழுது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஜி அவர்கள்,
மக்களுக்கு மத்தியில் வேறுபாடு பார்க்காத ஒரு மனிதர். அவரு வரும்போது நம்ம திருச்சியில நம்ம ஜமால் முகமது காலேஜினுடைய பவுண்டர் என்ன செஞ்சாரு? பிளாங்க் செக் கொடுத்தாரு. நம்மளா இருந்தா அதிகபட்சமா ஒரு 5000 10,000 எழுதி கொடுப்போம். வெற்றி சோலையை கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்த பொழுது அன்றைய மதிப்பிற்கு 1,00,000 ரூபாயை அதுல பில்லப் பண்ணி என்ன செஞ்சாங்க? அந்த சுதந்திர போராட்டத்திற்காக எடுத்த சரித்திரத்தை நாம் காலம் உள்ளளவும் நாம் சொல்லி நாமாவது மறக்காமல் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர். இப்படி எத்தனையோ தியாகங்கள். அல்லாஹ் அக்பர். ஆங்கிலேயர்களிடத்திலே கொல்லப்பட்டவர்கள், அதிலே உலமாக்கள், ஆலிம்கள், தூக்கிலிடப்பட்டவர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய தேவபந்து மதரசாவுடைய மிகப்பெரிய மூத்த உலமா பெருமக்கள், இப்படி அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? இந்த விடுதலைக்காக உயிரை கொடுத்தார்கள். ஒருபடி மேல போய் மதரசாக்கள்ல ஆங்கிலம் படிப்பது ஹராம்னே பத்துவா கொடுத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலம் படிக்கிறது, ஆங்கிலேயனே வேணாங்கிறோம், வெள்ளையனே வெளியேறுங்கிறோம், அவன் கொண்டு வந்த பாஷை நமக்கு என்னத்துக்குன்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உலமாக்கள் ஒருபடி மேல போய் என்ன செய்யறாங்க? ஆர்வ கோளாறுல ஆங்கிலம் படிப்பது ஹராமுப்பா என்ற ஒரு முழக்கத்தை, இன்று தமிழ் தமிழ் என்று மூச்சு விடுகின்றோமே, ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்ற ஒரு முழக்கத்தை கொடுத்தவர்கள் உலமா பெருமக்கள். இஸ்லாமியர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இதன் விளைவாக மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு 1947 இதே ஆகஸ்ட் மாதம் நாளைய தினம் 15வது தினத்தன்று சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு நாள். சுதந்திரத்தை கொண்டாடுவோம். ஆனால் இந்திய தேசத்தில் இப்பொழுது சுதந்திரமாக இருக்குகிறதா? நான் என்ன சாப்பிட வேண்டும் என்று அடுத்தவன் முடிவு செய்கின்றான். நான் எப்படி உடை அணிய வேண்டும் என்று அவன் முடிவு செய்கின்றான். நான் எந்த மார்க்கத்தை மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று அடுத்தவன் முடிவு செய்கின்றான். நான் என்ன கோஷம் எழுப்புவது என்பதை அவன் முடிவு செய்கின்றான். நான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன் என்று நாம் சொல்லுகின்றோம். இல்ல, நீ பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லுங்கிறான். இப்படி உண்ணக்கூடிய உணவிலிருந்து, உடையிலிருந்து, எல்லா விதமான கலாச்சாரத்திலிருந்து ஒரு ஜனநாயக நாடு, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இந்திய அவனுடைய இந்த அழகான சிறப்புக்குரிய இந்த விஷயத்தை அடித்து நொறுக்கும் விதமாக இன்று பலதரப்பட்ட இடங்களிலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சுதந்திர தினத்தை எந்த நாள் என்று நாம் கொண்டாடுவது என்ற ஒரு கவலையும் இருக்குகிறது. இருந்தாலும் கூட இவர்களை சரி செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இவர்களை சரி ஆக்குவான் அல்லாஹ். இவர்கள் நமக்குண்டான உரிமையை நிச்சயமாக இந்த தேசத்தில் தருவார்கள். நமக்குண்டான கண்ணியத்தை இவர்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைத்தவர்களாக நாமும் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் கொடியேற்றுவோம், நம்முடைய தேசத்தை பாதுகாப்போம், நம்முடைய தேசத்தை போற்றி புகழ்வோம். நாம் வாழக்கூடிய நாட்டினுடைய மஹப்பத் என்பது ஹுப்புல் வத்தன் நிஸ்புல் ஈமான். உங்களுடைய நாட்டு பற்று என்பது உங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நமது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே, அதுபோல நாட்டு பற்றோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக.